இன்றைக்கி மார்னிங் 7:45 ஆயும் நான் கிச்சன் பக்கமே போகல. விடியற்காலை ஒரு 4:00 இருக்கும். அப்போருந்து எனக்கு அம்மையா ஞாபகமாகவே இருக்குது. அப்போ தான் தெரியுது நாளைக்கு வந்து டெத் ஆனிவர்சரி அம்மையாவோடது 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அதை நினச்சி பார்க்கவும் முடியல. அம்மையா இல்லை அப்படின்றத வந்து என்னால் உணரவே முடியல. இங்கே வரைக்கும் இருக்காங்க. நான் நார்மலாக வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மையாவுக்கு சாமி கும்பிடும்போது இல்லை ஏதாவது தண்ணி வேணுமா, ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்தால் உனக்கு வேணுமா காய்ஸு அப்படின்னு தான் நான் வந்து செல்லமாக கேட்பேன். அப்படியே பேசிகிட்டே இருக்கனாலேயோ என்னமோ எனக்கு எங்கள் அம்மையா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். இல்லாத மாதிரியே இல்லை. காலையிலேருந்து ஒரு மாதிரி மூட் ஸ்விங்காகவே இருக்குது. நாளைக்கு சாமி கும்பிட போகிறேன்னு நினச்சா அவ்வளோ ஷிவரிங்காக இருக்குது. ஏன்னு தெரில. நார்மலாகவே அம்மையை பற்றி யோசிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் அவங்க இல்லாத இந்த நாள், அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த செர்மனி வரை முடிகிற வரைக்கும் எனக்கு நடந்த அந்த மைண்டில் மட்டும்தான் அத்தனையும் வந்துகிட்டே இருந்தது. சுத்தமாக காலைல சமைக்கவே முடியல. அவரை கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு மட்டும் கூழ் வச்சு கொடுத்துட்டு கூட 2 எக்கு பொரித்து கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு காலையிலே வச்சுட்டேன். என்னால் எனக்கு இதுக்கு மேலே முடியுமான்னு தெரில. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வீடு க்ளீனிங் வேலை இருக்குது. நாளைக்கு சாமி கும்பிட்றதுனால நம்ம வீட்டில் நாளைக்கு அம்மையாவுக்கு சாமி கும்பிட்றோம். அதனால் மொத்தமாக வீடு க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.